அலைக்கும் பை ஃபர்சானா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரமலான் வந்து 5. ஆக்சுவலாக நோம்பெல்லாம் வச்சாச்சு. நல்லா போகுதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கூட நல்லா என்னடா ரொம்ப ஃபஸ்ட்டு டேலாம் என்னால் முடியல, சரியான தாகமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கான சஹருக்கு வந்து மீன் குழம்பு தான் வைக்கிறேன். இஃப்தாருக்கு தான் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பஃப் ட்ரை பண்ணுறேன். அது எக் பஃப் தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டுடலாம், அந்த பக்கெட் அந்த ஒர்க் அப்படியே போயிட்டு இருக்கட்டும், நம்ம இங்கிட்ட அப்படியே மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸ்டாண்ட் மிக்சரில் ஆக்சுவலாக முன்னாடி ஒரு தடவை வந்த புதுசில் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு சப்பாத்தி பேக் பண்ணேன். நல்லா செம்ம சாஃப்ட்னஸாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணிவிட்டு சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த தடவை வந்துட்டு பஃப் செய்யலாம், எதுக்கு உட்காந்துட்டு கையில் பேலிச்சிட்டு இருக்கணும், அந்த மாதிரி இப்போ ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டுடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து ஒரு 1 or 2 ஹவருக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டேன். 2 பேத்துக்கு தானேங்க குழம்பு வைக்கணும், அதனால வந்து ரொம்ப நிறையெல்லாம் போட வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சகருக்கு மட்டும்தான் குழம்பு, அப்புறம் நைட்டு வந்து டிஃபனுக்கு 2த்துக்கு மட்டும்தான் குழம்பு வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். குழம்பு ஒர்க் முடிஞ்சிருச்சு. அந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சர் வந்து ரோல் ஆகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், லாஸ்ட் வீடியோவுக்கு செம்ம சப்போர்ட்டிங் இருக்குது. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குங்க. 63K கிட்ட வந்து போயிருக்கு வியூஸு. சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 660 தான் இருந்தாங்க. லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு அப்புறம் எனக்கு 740 கிட்ட வந்திருக்காங்க. ரியல்லி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி, அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட சப்போர்ட்டிங் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் சப்போர்ட் பண்ணி நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து என்னால் ஃபுல் கவராக இது பண்ண முடியலங்க. இந்த பஃப் ரெசிபி மட்டும், அந்த பேலிக்கிறது, அந்த மாவு பிணையிறது, இது மட்டும் தாங்க கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா எந்திரிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டு அவள்கிட்ட விளாண்டுட்டு அப்புறம் அவளை தூங்க வைக்கவே எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு. நல்லா கவர் பண்ணவே முடியல வீடியோவை. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவாக மெஷர்மெண்ட்ஸோட இன்ஷால்லா உங்களுக்கு நான் அந்த பஃப் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மெத்தட் கூட கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி தெரியும். இன்னொரு மெத்தட் இருக்குது, ரொம்ப சிம்பிள் மெத்தடு. அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். தேங்க்யூ ஆல்.